தன்னார்வ குழுவினுடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் செல்வராஜ் பேசுகிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் தொப்பம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அரண்மனை கம்மாய் அப்படிங்கிற கம்மாயில் வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த கம்மா பெருமளவில் ஆக்கிரமிப்பில் இருந்துச்சு. அந்த ஆக்கிரமிப்பு என்னோடய தலைமையில் தான் அந்த ஆக்கிரமிப்பை அனைத்து துறைகளும் நிலையிலும் அந்த ஆக்கிரமிப்பு எடுத்தோம். அது எடுத்தது போக மீதி இனிமேல் ஆக்கிரமிப்பு வரக்கூடாதுக்காக பல்வேறு பகுதிகளில் இதன் தொடர்ச்சியாக பல்வேறு மரக்கன்றுகள் நட்டிருந்தோம். ஆனால் மழை இல்லாத காரணத்தினால சில கன்றுகள் உயிர் பிழைக்கலை. இதில் பல்வேறு கன்றுகள் புளியங்கன்று மட்டும் நல்லா வந்திருக்கு. அப்புறம் ஆடு மாடுகள் நீர்னால இதை எங்களால் சரியாக இங்கேயே இருந்து எங்களால் பராமரிக்க முடியல. இருந்தாலும் இப்போ மழை நேற்று நைட்டு மழை பெஞ்சதில் கொஞ்சம் ஈரம் நல்லா இருக்குது. அதன் அடிப்படையில் இப்போ முள் வச்சு இதை ஆடு மாடுக்கு திங்காததுக்குவாறு இதை வேலி அமைக்கலான்னு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த விதைகளை புளிய விதை, இந்த புளிய விதைகளை அப்படியே விதைக்கலான்ட்டு இருக்கோம். அதாவது விட்டு போன இடங்களில் விதையும் போட்டு விடலான் இருக்கோம். இந்த தப்பி வர்றது வரட்டும், அப்படி இல்லைன்னா நாங்கள் வச்ச கண்டு வரட்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது நீர்நிலை பகுதிகளில் மரங்கள் அதிகமான மரங்கள் நடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குழுவினுடைய நோக்கம். இப்போ இந்த வேலி அடைக்கிறதுக்கு நானும் எனது சகோதரர், அதாவது நம்ம நீர்நிலைகள் பாதுகாப்பினுடைய பொறுப்பாளர் தம்பி நாகராஜும் வந்திருக்கிறாரு. இப்போ நாகராஜ் தான் அந்த வீடியோ எடுக்கிறாரு. இப்போ இந்த கண்டை வேலி அடைக்கலான்னு ரெடியாக இருக்கிறோம். இந்த வேலி அடைச்சா தான் இந்த ஆடு மாடுகள் திங்காததுக்கு பாதுகாப்பு பண்ண முடியுன்றதுக்காக தான் இந்த பதிவு. எனவே நன்றியுடன் தமிழ்ச்செல்வன் செல்வராஜ்.